கர்த்தர் சொன்னார், திடமாகவும் தைரியமாகவும் இரு, பயப்படாதே, உன்னோடு கூட இருப்பேன். ராகாப் பேடியர்களை மறைத்து தன் நம்பிக்கையின் அடையாளமாக சிவப்பு நூலை கட்டினாள். யோசுவா மக்களிடம் சொன்னார், உங்களை பரிசுத்தமாக்குங்கள், நாளை நான் அதிசயங்கள் செய்வேன். ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து உருண்டு ஓடும் யோர்தான் ஆற்றுக்குள் கால் எடுத்து வைத்தார்கள். அவர்கள் கால் தொட்டதும் ஆறு நின்று மதில் போல நின்றது. பெட்டி ஆற்றின் நடுவில் நிற்கும்போது மக்கள் உலர்ந்த தரையில் கடந்து சென்றனர். இந்த நாளை என்றும் நினைவு கூர ஆற்றிலிருந்து 12 கல்களை எடுத்தர்கள். யோசுவா கில்காலில் கல்களை நட்டு கர்த்தருடைய வல்லமையை வரும் தலைமுறைகள் அறிய செய்தார்.